ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதியில் ப்ரொமோ வந்துடுச்சு. ஓகே, ப்ரொமோவில் தாத்தா என்ன கேட்குறாரு, விஜய்கிட்ட கேட்குறாரு, வெண்ணிலாவை ஏன்ப்பா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த, ஹாஸ்பிட்டல்லே விட வேண்டியதானே அப்படின்னு. அதுக்கு விஜய் பதில் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி அவங்க சரியாயிட்டே வராங்க தாத்தா, நல்லா ஆகிட்டு வரவங்கள ஹாஸ்பிட்டலில் வச்சு என்ன பண்ணுறது, வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாரு. அதுக்கு காவேரி ஒரு பொண்ணை லவ் பண்ணி, ஒரு பையனை லவ் பண்ணி, நீ 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 இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்தால் நீ சம்மதிப்பியான்னு கேட்குறாரு. விஜய் அவர் மேலே என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு புரியல. எனக்கு கொஞ்சம் டென்ஷன் தான் ஆகுது. தாத்தா இந்த கேள்வி கேட்டதெல்லாம் ஒரு லாஜிக்குமே கிடையாது. என்ன லாஜிக் இல்லை அப்படின்னா, காவேரியை மீறி அவரை எதுவுமே கூட்டிகிட்டு வரலையே. காவேரி கஷ்டப்படுறாங்க, நம்ம அவளை இது பண்ணணும். வெண்ணிலா ஒரு முக்கியமான சுச்சுவேஷனில் இருக்கா. அவளை அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம கண்ணில் பார்த்துட்டோம். அவளை நம்ம நடு ரோட்டில் விடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு அவர் பண்ணுறது, விஜய் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது? ஒரு தப்புமே கிடையாது. அதை தாத்தா காவேரி வருத்தப்படுறது உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்குறாரு. அது விஜய்க்கும் தான் தெரியுது. காவேரி ஃபீல் பண்ணுறது அவருக்கு தாங்க முடியல. ஆனால் வேறு வழி இல்லையே. வெண்ணிலா எங்கே விடுவாங்க? அவங்களுக்கு யாருமே தெரியாது. யார் மறுபடியும் ஆசிரமத்தில் போய் விடுவாங்களா? விட மாட்டாங்க. எப்படி விட முடியும்? அந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கிற போது தாத்தா காவேரி ஒரு பையனை லவ் பண்ணி, அந்த பையனுக்கு இந்த மாதிரி காவேரி பார்த்துக்கிட்டு இருந்தா நீ சும்மா இருப்பியான்னு கேள்வி கேட்குறாரு. அதுக்கான இடமே இல்லையே. விஜய் வம்பாக கூட்டிகிட்டு காவேரி அந்த வெண்ணிலா இங்கே தான் இருப்பா, நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன், தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்த மாதிரி இந்த டைலாக் தேவையா? இது நல்லா இல்லை. விஜய் பேரை டேமேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆமாம், சொல்லிட்டேன் நான். என்னங்க பண்ண